தமிழ்நாடு அரசு மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்துகிற ஈரோடு புத்தக திருவிழா 21ஆம் ஆண்டாக நடைபெறுகிற எழுச்சிமிக்க இந்த ஈரோடு புத்தக திருவிழாவின் திறப்பு விழாவை மிகச்சிறப்பான முறையில் நடத்துவதற்கான முறையில் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து இந்த விழாவுக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற நம் அனைவரின் பெரும் பாராட்டுதலுக்கும் வாழ்த்துக்கும் வணக்கத்திற்கும் உரிய மாண்புமிகு வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் உயர் திரு சு முத்துசாமி அவர்களே, இந்த நல்ல நிகழ்வை தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு சிறந்த ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ச கந்தசாமி ஐஏஎஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் வி.சி. சந்திரகுமார் அவர்களே, மாண்புமிகு ஈரோடு மாநகராட்சி மேயர் திருமதி நாகரத்னம் சுப்பிரமணியம் அவர்களே, துணை மேயர் வே. செல்வராஜ் அவர்களே, ஈரோடு மாநகராட்சி ஆணையாளர் அர்பித் ஜெயின் ஐஏஎஸ் அவர்களே, முதன்மை கல்வி அலுவலர் கோ. சுப்பாராவ் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்றுவதற்காக இருக்கிற மாவட்ட நூலக அலுவலர் திரு சு. சாமிநாதன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பங்கேற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்ப்பதற்கென்று சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர், கவிதா பப்ளிகேஷன்ஸ் என்ற புகழ்மிகு பதிப்பக நிறுவனத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய சேது சொக்கலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கின்ற ஈரோட்டின் அரசியல் பிரமுகர்களே, மாநிலம் தழுவிய மாவட்டம் தழுவிய பல்வேறு அரசியல் இயக்கங்களுடைய முன்னோடிகளாக விளங்குகிற தலைவர்களே, பல்வேறு சமூக நல பொறுப்புகளிலே இருக்கிற சமூக நல அமைப்புகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பெருமக்களே, கல்வி நிலையங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தாளாளர்கள், தலைவர்கள், அதேபோன்று கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர் பெருமக்கள், அன்பு சிறந்த மாணவ செல்வங்கள், வாசகர்கள், படைப்பாளிகள், இந்த நல்ல நிகழ்வை உலகெங்கும் எடுத்துச் செல்வதற்காக வருகை புரிந்திருக்கின்ற நம் இனிய ஊடகவியல் நண்பர்கள், அதேபோன்று பத்திரிகையாளர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது 21வது ஆண்டாக நடைபெறுகிற ஈரோடு புத்தக திருவிழா மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பு 27 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. முதல் ஒரு 6 ஆண்டுகள் வெவ்வேறு நிகழ்வுகளை நடத்தி, பெரிய பெரிய கருத்தரங்குகளை எல்லாம் நடத்தி, கல்வி சார்ந்த பல நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி, மக்களிடத்திலே வாசிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான முறையில் பள்ளி பள்ளியாக, கல்லூரி கல்லூரியாக சென்று மாணவர்களிடத்திலே வழிபாட்டு கூட்டங்களிலும் இலக்கிய மன்றங்களிலும் புத்தகம் வாசிக்க வேண்டிய அவசியத்தை ஒரு 6 ஆண்டு காலம், அதுவே ஒரு வேலையாக மட்டுமல்லாமல் வேள்வியாக மக்கள் சிந்தனை பேரவை மேற்கொண்டது. அதற்கு பிறகுதான் புத்தக திருவிழா நடத்தலாம் என்ற முடிவே எடுக்கப்பட்டது. புத்தக திருவிழா நடத்தலாம் என்று முடிவெடுக்கப்பட்ட பிறகு சென்னையிலே இருக்கிற பதிப்பாளர்கள், முன்னணி பதிப்பாளர்கள் அத்தனை பேரையும் போய் நேரடியாக சந்தித்து, நீங்கள் ஈரோட்டில் புத்தக திருவிழா நடத்துகிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டபோது அவர்களில் பலர் தயங்கினார்கள். காரணம் வேறொன்றும் இல்லை, சென்னை நெய்வேலியை தவிர வேறு எந்த இடத்திலும் புத்தக திருவிழா நடந்து வெற்றி பெறவில்லை அல்லது நடக்கவில்லை. அதிலும் குறிப்பாக ஈரோடு போன்ற இடங்களில் வாசிப்பு அவ்வளவாக இல்லை. வாசிப்பு இல்லாத இடத்திலே புத்தக திருவிழா நடத்தினோம் என்றால் எங்களுக்கு வணிகம் சரிவர நடைபெறாது. ஆகவே உங்கள் ஆசையை வரவேற்கத்தக்கதுதான், ஆர்வம் பாராட்டத்தக்கதுதான். ஆனால் அந்த அளவுக்கு வாசிப்பு இல்லாத ஊருக்கு நாங்கள் எப்படி வர முடியும் என்று கேட்டார்கள். நாங்கள் அவரிடத்திலே சொன்ன பதில் என்னவென்றால், நல்ல வேளையாக இன்னும் 6 மாத காலம் கழித்து தான் ஈரோடு புத்தக திருவிழா தொடங்க போகிறது. முதல் ஆண்டாக 2005 நாங்கள் அந்த பதிப்பாளர் பெருமக்களிடத்திலே இன்னும் எனக்கு பசுமையாக நினைவு இருக்கிறது. என்ன சொன்னோம் என்றால், அவர்களுக்கு சொன்ன பதில் இதுதான்: எங்கு வாசிப்பு இல்லையோ அங்குதானே வாசிப்பு வளர்க்கப்பட வேண்டும். வாசிப்பு இல்லை என்று வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. வாசிப்பு இல்லை என்பது உண்மையானால்
வாசிப்பை வளப்படுத்த வேண்டியது யார்? அது பதிப்பாளர் கடமை இல்லையா? அது படைப்பாளிகளின் கடமை இல்லையா? அது கல்வியாளர்களின் கடமை இல்லையா? அது பேராசிரியர் பெருமக்களின், ஆசிரியர் பெருமக்களின் கடமை இல்லையா? ஏன் சமூக நல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கடமை இல்லையா? அரசியல் கட்சிகளுக்கு கடமை இல்லையா? ஆகவே நாம் நடத்த வேண்டும். ஈரோட்டில் 6 மாத காலம் பதிப்பாளர்கள் சொல்வது ஒன்றும் பிழை இல்லை. அவர்கள் தவறாக சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொன்னார். உண்மை அவ்வாறு கசப்பாக இருக்கும் என்றால் அந்த உண்மையை மாற்றி அமைக்க வேண்டும். 6 மாத காலம் கழித்து புத்தக திருவிழா நடத்தலாம். அதுவரை புத்தகங்களை பற்றியான விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அந்த இயக்கங்களை மட்டும் நடத்தலாம் என்ற முறையிலே மக்கள் சிந்தனை பேரவை ஒரு 6 ஆண்டு காலம் அந்த இயக்கத்தை நடத்தி முடித்த பிறகுதான் 2005ஆம் ஆண்டு முதலாக ராணா திருமண மண்டபத்திலே 75 அரங்குகளை வைத்து புத்தக திருவிழா தொடங்கியது. நான் எண்ணி பார்க்கிறேன், ஒரே ஒரு ஆண்டு தான் 75 அரங்குகள். அதற்கு அடுத்த ஆண்டே வஉசி பூங்காவில் நடைபெறும் என்று அறிவித்தோம். அறிவித்தது மட்டுமல்ல, 75 அரங்குகளுக்கு பதிலாக 150 அரங்குகள் என்று 100% கூட்டி அறிவித்தோம். அந்த 2006 மகத்தான வெற்றி பெற்றது. லட்சக்கணக்கான பேர் வந்தார்கள். ஈரோடு மாவட்டத்தில் இருந்து மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களில் இருந்து வந்தார்கள். ஏன் கோயம்புத்தூரில் இருந்து வந்தார்கள், நீலகிரியில இருந்து வந்தார்கள். மாணவ செல்வங்களை அழைத்து வந்து லட்சக்கணக்கான ரூபாய், ஏன் பாலக்காட்டில் இருந்து வந்தார்கள். 2006ஆம் ஆண்டு பாலக்காட்டில் இருந்து வேன் மூலமாக வந்து ஈரோட்டில் தரமான புத்தக திருவிழா நடைபெறுகிறது, நாங்கள் அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லி பாலக்காட்டில் இருந்து வந்த காட்சியங்களை பரவசப்படுத்தியது 2006இல். அதிலிருந்து தொடங்கி 21வது ஆண்டு, கடந்த 4 ஆண்டு காலமாக இது 4வது ஆண்டு சிக்கே நாயக்கர் கல்லூரியிலே, சிக்கே நாயக்கர் கல்லூரி, நான் முதல்வர் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். திருக்குமரன் புதிதாகத்தான் முதல்வர் பொறுப்பேற்று இருக்கிறார். சென்ட் ஜோசப் கல்லூரி, லயோலா கல்லூரி, பிஷப் பீப்பர் கல்லூரி, சென்னையில் இருக்கிற கிறிஸ்டியன் கல்லூரி என்று சொல்லக்கூடிய 10-15 கல்லூரிகளை சொல்வார்கள் அல்லவா, அந்த அளவுக்கு புகழ் பெற்றிருந்த கல்லூரி சிக்கே நாயக்கர் கல்லூரி. அவ்வளவு புகழ் பெற்றிருக்கிற மிகப்பெரிய கல்லூரி. தமிழ்நாட்டிலே பெயர் பெற்ற பேராசிரியர் பெருமக்கள் இந்த கல்லூரியிலே பேராசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். அவ்வளவு சிறந்த கல்லூரி மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முயற்சியினாலும், நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் எடுத்த முன்முயற்சியினாலும் இது அரசுடைமை ஆகியிருக்கிறது. ஆகவே இத்தகைய முறையிலே 21வது ஆண்டாக நடைபெறுகிற இந்த புத்தக திருவிழாவில் இந்த ஆண்டு 230 அரங்குகள், தயவு செய்து 230 அரங்குகள் என்று சொல்கிற போது இவையெல்லாம் தரமிக்க அரங்குகள். 86 அரங்குகள் ஆங்கில புத்தக அரங்குகள். அரங்குகள் அல்ல, அரங்குகள் என்று சொல்ல மாட்டேன், 86 நிறுவனங்கள் வந்திருக்கின்றன. நிறுவனங்களின் எண்ணிக்கை 86. இதுவரை 21 ஆண்டு காலத்தில் இதுதான் முதல் முறையாக 86 புகழ்மிக்க ஆங்கில நிறுவனங்கள் வந்திருக்கின்றனர். 2006-7 ஆண்டுகளிலேயே டெல்லி மாநகரத்திற்கு சென்று அங்கிருந்து நொய்டா என்ற பகுதியிலே தான் அந்த பெரிய பெரிய ஆங்கில புத்தக நிறுவனங்கள் இருக்கின்றன. அங்கு போய் நாம் கேட்காத குறையாக கேட்டுத்தான் அவர்களை வரவேற்றிருக்கிறோம். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், மக்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் புகழ்மிக்க அத்தனை புத்தக நிறுவனங்களும் ஈரோடு புத்தக திருவிழாவிலே அரங்கு அமைத்திருக்கிறார்கள். ஈரோடு புத்தக திருவிழாவில் இருக்கிற அந்த அம்சம், நுட்பமான சில அம்சங்கள் இருக்கின்றன. அதை ஆயிரக்கணக்கான மக்கள் புரிந்து கொண்டுதானே தினசரி திண்டுக்கல்ல இருந்து, தினசரி கரூர்ல இருந்து ஆயிரக்கணக்கான பேர் வெளி மாநிலங்களில் இருந்து இன்று வருகிறார்கள். அந்த நுட்பமான வேறுபாடுகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய சிறப்பம்சங்கள் இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தினசரி மாணவ செல்வங்களுக்கு காலையிலும் மாலையிலும் நல்ல கருத்தாளமிக்க, நல்ல மனிதர்களை உருவாக்குகிற, வாசிப்பை வளப்படுத்துகிற, கதை சொல்லுகிற நிகழ்ச்சி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஆண்டு நிஜ நாடகம், நல்ல கருத்தாளமிக்க நாடக மாணவர்களை வைத்து சரியான பயிற்சி கொடுத்து கல்லூரி மாணவர்கள் இங்கு வந்து நாடகங்களை போட இருக்கிறார்கள். உலக தமிழர் படைப்பரங்கம் என்ற சிறப்பரங்கம் இருக்கிறது. சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக புத்தகங்கள் ஈரோடு புத்தக திருவிழாவை முன்னிட்டு தான் சென்னையில் அச்சிடப்படுகின்றன. அதுக்கு சாட்சியாக பெப்பாசி தலைவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க கடந்த 1 மாத காலமாக சென்னையில் ஏதாவது நீங்கள் அச்சாபீஸுக்கு சென்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நாங்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறோம், ஈரோடு புத்தக திருவிழாவில் ஆயிரக்கணக்கான புதிய புத்தகங்கள் வருகின்றன என்று அவர்கள் சொல்வார்கள். ஏன் இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், புதிய புத்தகங்கள் இந்த ஆண்டு 5ஆம் தேதி ஒரே நிறுவனம் மட்டும் 50 புதிய புத்தகங்களை ஈரோடு புத்தக திருவிழாவில் வெளியிடுகிறார்கள். ஆகவே இவ்வளவு ஒரு சிறப்புமிக்க புத்தக திருவிழாவை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு, நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களும்
புத்தக கடைக்குள் நுழைந்தது மட்டுமல்ல, புத்தகங்களை வாங்கிவிட்டார். வாங்கினார்கள் என்றால் விலைக்கு வாங்கிவிட்டார்கள், பில் போட்டு வாங்கிவிட்டார். அமைச்சர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் அன்போடும் மரியாதையோடும் நான் வரவேற்கின்றேன். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், அவர் புதிதாகத்தான் இந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார். புதிதாக இந்த மாவட்டத்துக்கு வந்தது மட்டுமல்ல, புதிதாகத்தான் மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆகியிருக்கிறார். ஏனென்றால் இதற்கு முன்பு ஆவடியிலே கார்பரேஷனிலே கமிஷனராக இருந்தார். ஒரு IAS அதிகாரியாக இருந்து ஒரு கமிஷனராக இருந்து மிகச் சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்தவர் இப்போது ஆட்சித்தலைவராக நம்முடைய மாவட்டத்திற்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய பெருமை என்று நான் பதிவு செய்கின்றேன். அவர் நல்ல ஆர்வலர், புத்தக வாசிப்பில் தேர்ந்தவர். அது மட்டுமல்ல, அளவற்ற ஆனந்தம் அவருக்கு. ஏற்கனவே அவர் இருக்க ஆவடி பகுதியிலே அவர் கார்பரேஷன் கமிஷனராக இருந்த போது அந்த மாவட்டத்தில் நடந்த புத்தக திருவிழாவிலே வலிமையான பங்களிப்பை அவர் செலுத்தியிருக்கிறார். எல்லாவற்றையும் விட ஒரு நல்ல செய்தி, ஒரு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான செய்தி, அவர் ஒரு நல்ல நூலாசிரியர், புத்தகங்களை எழுதக்கூடியவர். அதிலும் இந்த ஈரோடு புத்தக திருவிழா சமயத்தில் இப்போது நேற்று தான் அவர் எழுதிய ஒரு வெண்பா என்பது உங்களுக்கு தெரியும். கவிதை என்றால் புது கவிதை இருக்கிறது, மரபு கவிதை இருக்கிறது, வசன கவிதை இருக்கிறது, ஹைக்கூ கவிதை இருக்கிறது. எல்லாவற்றையும் விட வெண்பா எழுதுவது எவ்வளவு சிரமம் என்பது தெரியும். தமிழ் பேராசிரியர்களே அவர்கள் உணர்வார்கள். அந்த வெண்பாவை எழுதி அருமையான ஒரு புது புத்தகம் இப்போது நேற்று முன்தினம் தான் நம்முடைய ஆட்சித்தலைவருடைய புத்தகம் வந்திருக்கிறது. அவர் புத்தக நேசர் என்பது மட்டுமல்ல, ஒரு புத்தகத்தை உருவாக்கக்கூடிய அருமையான ஒரு எழுத்தாளர், படைப்பாளி, ஆட்சித்தலைவராக இருப்பது குறித்து மகிழ்கிறோம். அவரை இந்த புத்தக திருவிழாவுக்கு நெஞ்சார வரவேற்கின்றோம். அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய பப்பாசியுடைய தலைவர் அவர்களை குறிப்பிட்டேன், அவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார வரவேற்கின்றோம். எனது இனிய நண்பர் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் VC சந்திரகுமார் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மகிழ்வோடு வரவேற்கின்றோம். ஏனென்றால் நான் படித்த அதே செங்குந்தர் பள்ளியிலே பின்னாலே படித்த எனது அன்பு தம்பிதான் VC சந்திரகுமார் அவர்கள். பள்ளியிலே படித்த காலத்திலிருந்து நான் அறிவேன். ஆகவே அதே போல நம்முடைய துணை மேயர் அவர்கள் இங்கு வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. அதே மாதிரி மாவட்ட நூலக அலுவலர், அவர் தான் இப்போது நன்றி சொல்ல இருக்கிறார். மாவட்ட நூலக அலுவலர் நன்றி சொல்ற அவரையே நான் வரவேற்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த புத்தக திருவிழாவை நடத்துகிறோம். இப்போது இன்னொரு புதிய இளைஞர், உற்சாகமான இளைஞர், எடுப்பிலேயே IAS படித்து முடித்து முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண ஒருவர், பார்த்தாவே தெரியாருன்னு ஒரு +2 மாணவர் போல் தான் காட்சி அளிக்கிறார். ஆனால் ஒரு IAS அதிகாரி, நம்முடைய கமிஷனர் அர்பித் ஜெயின் IAS அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அவர் கமிஷனர். அவர்கிட்ட போய் நான் நேரடியாக போய் சந்தித்த போது உற்சாகமான முறையில் இந்த புத்தக திருவிழாவுக்கு கார்பரேஷன் சார்பாக என்னென்ன செய்ய வேண்டுமோ, நான் ஒரே ஒரு வரி, லேசா ஒரு வரி தான் சொன்னேன், இந்த கழிவறை எங்களுக்கு வேண்டும், அதான் தருவதாக ஏற்கனவே சொல்லிவிட்டோமே என்றார். வெளியே நடந்து சென்று கொண்டிருந்த போது நான் பேசியது, சொல்லிவிட்டீர்கள், எங்கள் பட்ஜெட் கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டார். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள், குறைவான காசு கொடுக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்களா, இலவசமாக வேண்டும் என்று கேட்கிறீர்களா என்று கேட்டார். ஒரே வரியிலே சொல்லுங்கள் என்றார். இலவசமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறோம் என்று மரியாதையாக சொன்னோம். உடனே இலவசமாக வழங்கப்படும் என்று முந்தா நாள் தான் சொன்னார். ஆகவே கமிஷனர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார வரவேற்கின்றோம். மிக முக்கியமான ஈரோட்டின் ஆளுமைகள் வந்திருக்கின்றீர்கள், மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய தாளாளர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள். அத்தனை பேரையும், வாசக பெருமக்கள் வந்திருக்கின்றீர்கள், கல்லூரி மாணவ செல்வங்கள் வந்திருக்கின்றீர்கள், பதிப்பாளர்கள் பலர் வந்திருக்கின்றீர்கள். நம்முடைய சேது செக்குலிங்கம் அவர்களோடு சேர்ந்து பதிப்புலகத்தில் மிகச்சிறந்த பதிவு செய்திருக்கின்ற, சாதனை புரிந்திருக்கின்ற பதிப்பு செம்மல்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இன்னும் உள்ளே இருக்கிற அத்தனை பதிப்பாளர்களையும் புத்தக விற்பனையாளர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார வரவேற்று, இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியல் நண்பர்கள் அவர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார வரவேற்று, மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்று இந்த அளவோடு என் வரவேற்புரையை, அறிமுக உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈரோடு புத்தக திருவிழா மக்கள் சிந்தனை பேரவை மற்றும் தமிழ்நாடு அரசின் பொது நூலகத்துறை இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழாவின் தொடக்க விழாவிற்காக வருகின்ற முன்னிலை வைத்து இந்த புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும், இங்கே குழுமியிருக்கின்ற சான்றோர்களுக்கும் ஈரோடு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு
அரசு கடந்த 4 ஆண்டுகளாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புத்தக திருவிழாக்களை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து நடத்தி வருகிறது. ஆனால் இதுபோன்று நடத்துவதற்கு முன்னோடியாக கடந்த 20 ஆண்டுகளாக, இந்த ஆண்டு 21 ஆண்டு இங்கே ஈரோட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு இந்த மக்கள் சிந்தனை பேரவை என்ற ஒரு மக்கள் இயக்கம்தான் காரணம். இந்த மக்கள் இயக்கம் இங்கே நடந்ததை ஒட்டி பொதுவாக நம்முடைய பப்பாசி தலைவர்கள் சொன்ன மாதிரி சென்னையில் 49 ஆண்டுகள் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கும். மாநிலத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து, பல்வேறு மாநிலங்களிலிருந்து, நாடுகளிலிருந்துமே அந்த புத்தக திருவிழாவுக்கு வருவார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக மிகச் சிறப்பாக நடக்கிற 2 இடம் அப்படின்னா, ஒன்று நெய்வேலி. அது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுடைய பங்களிப்போடு நடைபெறுகிறது. இது பொதுவாக மக்கள் சிந்தனை பேரவை என்ற அமைப்பின் என்பது மக்களுடைய பங்களிப்போடு அனைத்து தரப்பினரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக அமைந்திருக்கிறது. உண்மையிலே மிகுந்த இந்த நிகழ்வில் ஒரு தலைமையேற்று மாவட்ட ஆட்சியராக ஒரு புத்தக வாசிப்பாளராக நாங்கள் எத்தனையோ புத்தக அரங்குகளுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியராக இந்த அரங்கு தான் எனக்கு முதலாக தலைமையேற்று நான் தொடங்கிட்டு. இதற்காக நான் இந்த மாவட்ட மக்களுக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு கூட நாங்கள் இப்படி இந்த புத்தக திருவிழாவை ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு விழிப்புணர்வு அளிப்பதற்காக ஏதாவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்வித்துறையும், பள்ளி கல்வித்துறையும், கல்லூரி கல்வித்துறையும், அனைத்து பள்ளி கல்விகளையும் நாங்கள் இணைத்து ஒரு வாசிப்பு இயக்கத்தை நடத்தினோம். இன்றைக்கி நம்ம இங்கே ஒரு 500-1000 பேர் நீங்கள் கூடியிருக்கீங்க அப்படின்னா இந்த செய்தி எல்லாருக்கும் போனால் என்ன செய்யணும் அப்படின்னா மாணவர்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 21வது ஆண்டு புத்தக திருவிழா என்பதற்காக அனைத்து கல்லூரிகளிலும் மொத்தம் ஒரு 700 நிறுவனங்கள் அதில் பங்கு பெற்றதில் 1,60,000 மாணவர்கள் இன்றைக்கு காலையில் 9:30 மணிலேருந்து 21 நிமிடங்கள் புத்தகங்களை வாசித்து, நானும் இதே சிக்கநாயகர் கல்லூரியில் மாணவர்களுடன் சேர்ந்து அந்த புத்தகத்தை வாசித்தேன். இதன் மூலமாக நம்ம மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதி மக்களுக்கும் இந்த செய்தி கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு ஏற்பாடை மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுத்தது. இதற்கு ஏற்பாடு செய்து எங்களுக்கு பின்னிருந்து ஒத்துழைத்த அனைத்து கல்வி நிறுவனங்களுடைய தலைவர்களுக்கும், பள்ளி கல்வித்துறைக்கும், கல்லூரி கல்வித்துறைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அரசு நம்ம பப்பாசி தலைவர் சொன்ன மாதிரி பப்பாசிக்கு ஒத்துழைத்து மாநிலத்தில் இந்த புத்தக திருவிழா நடத்துவது மட்டும் இல்லாமல் கடந்த 2 ஆண்டுகளாக இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 நாடுகளிலிருந்து புத்தக பதிப்பாளர்களையும் அல்லது புத்தகத்தை எழுதுகிறவர்களையும் இங்கே வரவழைத்து அந்த கூட்டத்தை நடத்துவது மட்டும் இல்லாமல் பல்வேறு நூல்களை தமிழிலிருந்து மற்ற மொழிகளுக்கும், மற்ற மொழியிலிருந்து தமிழில் மாற்றுவதற்கும் ஏற்பாடு செய்திருக்கு. இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு நிகழ்வு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் அல்லது நம்முடைய தமிழக மக்களுடைய நல்வாழ்விற்கும் அவங்களுடைய உயர்வுக்கும் எந்த அளவுக்கு சிந்தித்து செயல்படார் என்பதற்கு இது ஒரு முக்கியமான உதாரணம். நம்ம தமிழ் பாரம்பரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறது, சங்க காலத்தில் பல்வேறு புலவர்கள், அது அரசிலிருந்து சாதாரண தொழிலாளி வரைக்கும் பாடல்கள் பாடியதற்கான இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் இருக்கிறது. ஆனால் அதை இன்றைக்கு அந்த தொடர்ச்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா புத்தக வாசிப்பும் அதை தொடர்ந்த ஒரு நிகழ்வுகளும் நடக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த புத்தக திருவிழாவில் புத்தக அரங்குகள் 230 இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் மிகச்சிறந்த கற்றறிந்த கல்வியாளர்கள், அறிஞர் பெருமக்கள் இங்கே பேசுகிறார்கள். அது உண்மையிலே திருவிழா அப்படின்னு சொல்லி சொன்னால், பழைய காலத்தில் நம்ம இந்திர விழா அதுன்னு எதுவும் நம்ம இலக்கியங்களை படிக்கிறோம். ஆனால் பல்வேறு இன மத வேறுபாடு கடந்து மக்கள் ஒரு இடத்துல கூடி நல்ல விஷயங்களை பேசுவதற்காக, நல்ல புத்தகங்களை வாங்குவதற்காக கொடுக்குறாங்கன்னா அதற்காக ஒரு இயக்கமாக இந்த மாவட்டம் செய்கிறதுக்குன்னா இதில் நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. இந்த பல்வேறு கல்வி நிறுவனங்களும் தொழில் நிறுவனங்களும் இதற்கு பங்களிப்பை செய்து வருகின்றன. உங்கள் அனைவருக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட ஒரு புத்தகத்தை எழுதுறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கடினமான பணி. நிறைய அதற்கு தகவல் சேகரிக்கணும். அது போக அதை பதிப்பிக்கணும்னு வந்துச்சிங்களேன். நான் 2 புத்தகம் பதிப்பிச்சுட்டு இப்போ 3ஆவது புத்தகம் படிச்சிருக்கேன். பதிப்பித்து வெளியிடுறதுக்கு காத்திருக்கிறேன். ஆனால் அந்த 2 புத்தகத்தை வெளியிடுறதுக்கு நான் எடுத்த முயற்சிகள் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 அல்லது 5 ஆண்டுகள் எனக்கு ஆகிடுக்கு. இதே போல் சில பதிப்பாளர்கள் அல்லது எழுத்தாளர்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் போடுறாங்க. அதற்கான அளவுக்கு அவங்க உழைக்கவும் செய்கிறாங்க. இன்றைக்கு ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி புதுமை புத்தர்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் வேறு எந்த வேலையும் பார்க்கல, நான் எழுதி தான் நான் பிழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் பிறந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் மிகுந்த ஒரு வறுமை நிலையில் இருந்து ஒரு இறந்து போனார் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம வரலாற்றில் இருக்குது. அப்போ இன்றைக்கு அந்த நிலை மாறி இருக்குது. நிறைய எழுத்தாளர்கள் தங்களுடைய
எழுத்து திறமையை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம வந்து வாழலாம் என்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அது மாற்றம் என்றாலும் கூட அந்த பதிப்புத்துறை வந்து ஐயா அவங்க குறிப்பிட்டது மாதிரி நம்ம டிஜிட்டல் மீடியாவுடைய தாக்கத்தினால் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அப்போது அதற்கு ஒரு பேட்ரனேஜ், அதை வந்து பாதுகாப்பதற்கு வந்து மக்களிடம் ஒரு மனநிலை வந்தால் தான் அதை வந்து புத்தகம் வாங்க வேண்டும், நல்ல புத்தகங்களை வாங்கட்டும், தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும் என்ற ஒரு பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு கொண்டு வர வேண்டும். பள்ளியில் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் நடந்து வருகிறது. அதே போல் வந்து மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற உடனே அடுத்த ஒரு மாதத்தில் இந்த புத்தக திருவிழா நடக்க போகுது அப்படின்னா நாம் என்ன முயற்சியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாவட்டத்தில் இருக்கிற 209 நூலகங்கள் இருக்குது. இந்த அனைத்து நூலகங்களையும் இதுவரைக்கும் வந்து ஜியோ டேக்கிங் பண்ணாமல் வச்சுருந்தோம். இப்போ வந்து இன்றைக்கு வந்து அந்த அனைத்து நூலகங்களும் இன்றைக்கி வந்து வெப்சைட்டில் நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். எந்த இடத்துல எந்த நூலகங்கள் இருக்குது, தொடர்ந்து அந்த நூலகங்களுடைய விவரங்கள், அங்கே என்னென்ன நூல்கள், முக்கியமான நூல்கள் இருக்கிற விவரங்கள் வந்து நம்முடைய மாவட்டத்தினுடைய இணையதளத்தில் இடம்பெறுவதற்காக நம்ம பள்ளி கல்வித்துறையும் நம்முடைய பொது நூலகத்துறையும் இணைந்து செஞ்சுருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வந்து இந்த பதிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே வந்து எத்தனை பதிப்பாளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா வெறுமனே விற்பனைக்காக மட்டும் அவங்க வரல. அவர்கள் வந்து அதை வந்து ஒரு மற்ற தொழில் மாதிரி வந்து முதலீடு போட்டு உடனே லாபம் எடுக்க முடியாது. ஒரு சில புத்தகங்களை போட்டு அது 4 ஆண்டு 5 ஆண்டுகள் வந்து விற்பனை ஆகிற வரைக்கும் வந்து அந்த லாபம் எடுக்கவே முடியாது அவங்களுக்கு. இதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கிற நவீன டிஜிட்டல் விஷயங்கள்லாம் தாண்டி அவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நல்ல நூல்களை பதிப்பித்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து போற்றப்பட வேண்டியவர்கள். இங்கே வந்து 230 பதிப்பாளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பதிப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க, அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து வெறும் பொருளாதாரமாக மட்டும் இருந்தாங்கன்னா எப்போவே அதை கடையை மூடிட்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து நல்ல சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த புத்தக அரங்களை வந்து அவங்க அமைத்திருக்காங்க. அந்த வகையில் வந்து இங்கே புத்தக அரங்களை வந்து அமைப்பை வந்திருக்கின்ற அனைத்து பதிப்பாளர்களையும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு சிறப்பாக இந்த ஒரு மக்கள் இயக்கத்தை வந்து வழிநடத்தக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த மாவட்ட நிர்வாகத்தின் பிறகு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருமையான ஒரு விழா, புத்தக திருவிழா, அதனுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் இங்கே வரவேற்புரை நிகழ்த்திய என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற ஈரோடு மாநகராட்சியினுடைய ஆணையாளர், மாநகரத்தினுடைய துணை மேயர் மற்றும் இங்கே சிறப்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சேது சுக்கலிங்கம் அவர்கள், அன்பிற்குரிய அன்பரசு அவர்கள், நன்றியுரை கூற இருக்கிற மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மிக சிறப்பாக இந்த புத்தக திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிறது. ஏறத்தாழ 21 ஆண்டு காலம் இங்கே நடப்பதற்கு நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவை தான் முழு காரணமாக இருந்திருக்கிறது. அதை முழுமையாக முன்னின்று நடத்தக்கூடியவர் என்னுடைய இனிய நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். இது எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுடையதாக அமைந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆண்டும் நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டு மிக சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. அநேகமாக சென்னைக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய அளவில் நடக்கிற ஒரு புத்தக திருவிழா என்றால் அது ஈரோட்டிலே நடப்பதுதான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாணவர்களுக்கு இது எப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறார் என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றது உடனேயே இந்த மாவட்டத்தில் என்னென்ன பணிகள் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையெல்லாம் ஏற்கனவே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அவர் பேசியது மட்டுமல்லாமல் மற்ற அதிகாரிகளிடத்திலேயும் விசாரித்து எங்களிடத்திலேயும் விசாரித்து அதையெல்லாம் வேகப்படுத்துவதற்கான மிக சிறப்பான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
இந்த புத்தக திருவிழாவை ஒட்டி நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே எங்களிடத்தில் சொன்ன ஒரு செய்தி, எனக்கு நீங்கள் சால்வை கொடுக்குறீங்க, பரிசு பொருள் கொடுக்குறீங்க, இதையெல்லாம் இனிமேல் அவாய்ட் பண்ணுங்கள், வேண்டாம், அதற்கு பதிலாக ஒரு சின்ன புத்தகம் வாங்கி எனக்கு பரிசாக கொடுங்கள், அது இந்த மக்களுக்கு மாணவர்களுக்கு பயன்படும் என்று எங்களிடத்திலே சொன்னார்கள். அதற்கு பின்னாலே நான் சொல்லுகிறேன், லட்சக்கணக்கான புத்தகம் அவருடைய கைக்கு வந்தது. வர வர அந்த புத்தகங்களை எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நூலகத்திற்கும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த புத்தகத்தை இன்று வரை அனுப்பி கொண்டே இருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல ஒரு இடம் வீணாக போவதற்கு பதிலாக அங்கே ஒரு நூலகம் இருந்தால் சிறப்பு என்று அவர் கருதினார். நாங்கள் ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கலே இங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், அங்கே அண்ணாவுடைய சிலையும் பெரியாருடைய சிலையும் அந்த பார்க்குக்கு முன்னாலே இருந்தது. அது அவ்வளவு ஒரு மோசமான நிலையிலே அந்த பார்க் இருந்தது. அது மிக மைய பகுதியில் இருக்கிற ஒரு இடம். அங்கே ஒரு நூலகத்தை அமைத்தோம். அந்த நூலகம் ஒரு பொதுவான நூலகம் கிடையாது, போட்டித் தேர்வுக்காக மாணவ மாணவிகள் படிப்பதற்காக அந்த நூலகத்தை எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது நாங்கள் அமைத்தோம் என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கல்லூரியிலே எனக்கு படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிக அருமையான கல்லூரி. அப்பொழுது ஈரோட்டிலே கல்லூரிகள் என்பதே இந்த கல்லூரி மட்டும்தான் அடையாளமாக இருக்கும். சிக்கனாகர் கல்லூரி மட்டும்தான் ஒரு அடையாளமாக இருக்கும். நான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே சொன்னேன், இவ்வளவு பெரிய கல்லூரி இருக்கிறது, ஏறத்தாழ ஒரு 52 ஏக்கர் பரப்பிலே அந்த கல்லூரி இருக்கிறது. எனவே அந்த கல்லூரியை அரசு முழுமையாக ஏற்று அதிலே சில முன்னேற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது, கட்டிடங்கள் தேவைப்படுகிறது. அதை செய்துவிட்டு மீதம் இருக்கிற இடத்திலே மிகப்பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே நான் கேட்டேன். அதே போல மிகப்பெரிய ஒரு நூலகம் வேண்டும். எனவே இதையெல்லாம் அவரிடத்திலே நான் சொல்லி கேட்ட பொழுது, கண்டிப்பாக இந்த கல்லூரி எடுக்கப்பட்ட உடனேயே அந்த நூலகத்தை அமைத்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டை நான் செய்கிறேன் என்று அவர் உத்தரவாதம் கொடுத்தார். அதோடு மட்டுமல்ல, போட்டித் தேர்வில் கலந்து கொள்கிற மாணவ மாணவிகள் படிப்பதற்காக ஒரு IAS அகாடமியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். இந்த 3 திட்டங்களும் இங்கே வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி எடுத்தோம். இப்பொழுது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக அடுத்த ஆண்டு புத்தக திருவிழா இங்கே நடக்கிற பொழுது இங்கே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கும். அதனால் ஸ்டாலின் குணசேகரன் நல்ல இடமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டாலும் ஏற்படும். இடம் இருக்கலாம், மிச்சம் இருக்கிற இடத்துல நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நம்முடைய கார்ப்பரேஷன் கமிஷனராக இருந்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் இந்த மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்கு எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்கிறார் என்பதை அவர் வந்ததிலிருந்து நான் அவரோடு பேசுகிற பொழுதெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் மிகச்சிறப்பாக நாம் செய்து இந்த மாவட்டம் ஒரு முன்னணி மாவட்டமாக வருவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 21 ஆண்டு காலம் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எனவே அப்படிப்பட்ட அந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கு, குணசேகரன் அவர்களுக்கும் மற்ற அவரோடு இணைந்து பணியாற்றுகிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த புத்தகங்கள் அங்கே போய் பார்த்தோம். குழந்தைகள் படிப்பதற்கு, போட்டித் தேர்வில் அவர்கள் வருவதற்கு, அவர்களை முன்னெடுத்து செல்வதற்கு இது போன்ற புத்தக திருவிழாக்கள் பயன்பட வேண்டும் என்று தெரிவித்து, இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புமிக்க பெரியவர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை அவர்கள் ஒரு அருமையான உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த உரையின் இடையில் 2 வரிகள் ரொம்ப முக்கியமான வரிகள். அடுத்த ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழாவை நடத்துவதற்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல இடத்தை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று இப்போதே அறிவித்திருக்கிறார்கள். 1 வருடத்திற்கு முன்பு அவர் சொல்லியிருப்பது மகிழ்ச்சி தரத்தக்கது தான். ஏனென்றால் 1 வருட காலம் நாம் சிந்திக்கலாம், செயல்படலாம், வேறு எந்த இடம் சிறப்பாக இருக்கிறது என்பதை பற்றி. அதுவும் அவர் குறிப்பிட்ட இடத்தை சொல்லவில்லை, ஏதாவது ஒரு சிறப்பான இடத்தை தேர்வு செய்து கொண்டால் நல்லது என்று தான் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அடுத்த வினாடி நான் மேடையில் இருந்து யோசித்து பார்த்தேன். எத்தனை இடங்கள் சிறப்பாக இருக்கின்றன என்று யோசித்து பார்த்தால்
திரும்ப திரும்ப எனக்கு வருவது ஒரே ஒரு இடம் மட்டும்தான். மறுபடியும் அது வேண்டாம், யோசிக்கலாம் என்று யோசித்தான். மறுபடியும் அதே இடம்தான் வந்திருக்கிறது. அப்போ சிறப்பான இடத்தை தானே தேர்வு செய்ய சொன்னார். சரி, அடுத்த ஆண்டு வரை பொறுக்காமல் இப்போதே மேடையில் அந்த சிறப்பான இடத்தையே சொல்லிவிடலாம். அந்த சிறப்பான இடம் நமக்கு கிடைப்பது அவர் கரங்களில் தான் இருக்கிறது. எவ்வளவு ஆர்வமாக பார்க்கிறார். என்ன சிறப்பா? அந்த சிறப்பான இடம் வஉசி பூங்கா தான். வஉசி பூங்கா தான். இந்த பதிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் சென்னைக்கு நான் அவரை அறைக்கு செல்லுகிற போது, எனக்கு இனிய நண்பர், இவர் குடும்ப நண்பர், டி நகரில் இருக்கிற அவருடைய அருமையான கவிதா பப்ளிகேஷன் நிறுவனத்துக்கு செல்லுகிற போதெல்லாம் இந்த ஆண்டு வஉசி பூங்காவுக்கு வந்து விடுமா என்று கேட்பார். நான் தவறாக சொல்லவில்லை. ஒரு நல்ல காரணத்திற்காக கொரோனா காலத்தில் அந்த இடம் மக்களுக்கு உடனடியாக பயன்பட வேண்டும் என்பதற்காக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது அவர்கள் நம்மவர்கள் தான், நல்லவர்கள் தான். ஆனால் மாற்று ஏற்பாடு செய்து அவர்களுக்கு மகிழ்ச்சி அடைய வைத்து புத்தக திருவிழாவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்கிற வஉசி பூங்கா தான் சிறப்பாக இருக்கும். அது உங்கள் கரைகளில் தான் இருக்கிறது. நாங்கள் இந்த கல்லூரியில் நடத்துவது குறித்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இதைவிட சிறப்பான விஷயங்கள் இங்கு வருகிற போது வஉசி பூங்காவுக்கு எங்களுக்கு வாய்ப்பளியுங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டிய விஷயம், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய ஈரோடு வாசிக்கிறது என்ற முறையிலே 2009 2014 15,000 மக்கள் ஒரே இடத்துல இருந்து 1 மணி நேரம் வாசித்த அந்த வரலாறு, 20,000 மக்கள் பேரணியாக சென்று வாசிப்பை வலியுறுத்திய வரலாறு, அப்துல் கலாம் 2015ஆம் ஆண்டு இறந்தபோது அவர் பெயரில் 20,000 மாணவர்கள் தங்கள் வீடுகளிலே நூலகங்களை உருவாக்குகிறோம் என்று கலாம் பெயரில் உறுதியேற்ற வரலாறு, இந்த வரலாறு எல்லாம் நம்முடைய ஆட்சித்தலைவரிடத்திலே நாம் பேசிக் கொண்டிருந்தோம், விவாதித்துக் கொண்டிருந்தோம். இங்கு வந்து மைதானத்தை பார்த்தவுடன் அவர் மூளையிலே உதித்த ஒரு திட்டம்தான் என்னவென்றால், 1ஆம் தேதி மாலையிலே தானே தொடக்க விழா நடைபெறுகிறது. காலையில் 9:30 9:51 வரை சரியாக 21 நிமிடங்கள் ஈரோடு மாவட்டம் முழுக்க இருக்கிற அனைத்து கல்வி நிறுவனங்கள், அனைத்து பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர் பெருமக்கள், அரசு அலுவலர்கள் அத்தனை பேருமே அந்த 21 நிமிடங்கள் வாசிக்க வேண்டும். 21வது ஆண்டாக நடைபெறுகிற ஈரோடு புத்தக திருவிழாவை அது குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, புத்தக திருவிழா தொடங்கிவிட்டது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 21 நிமிடங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்ன போது 21 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடத்திய மக்கள் சிந்தனை பேரவைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் கருதுகிறேன். 21வது ஆண்டு விழாவை இதைவிட இவ்வளவு சிறப்பாக இப்படி கொண்டாட முடியும். சரியாக 2 லட்சம் மாணவர்கள் இன்று காலையில் 21 நிமிடங்கள் வாசித்திருக்கிறார்கள். இன்று காலையில் சிக்கநாயக்கர் கல்லூரியிலே முதல்வர் அவர்கள் ஏற்பாட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நானும் இன்னும் அதிகாரி அத்தனை பேரும் கலந்து கொண்டோம். ஆட்சித்தலைவர் நாற்காலியிலே அமர்ந்திருந்தவர் ஓடிப்போய் படிக்கட்டில் கீழே மாணவர்களோட, எளிய மாணவர்களோடு அமர்ந்து கொண்டு 21 நிமிடங்கள் வாசித்தார்கள். அந்த மாணவர்களுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது, ஆட்சித்தலைவரோடு அமர்ந்து வாசிக்கிறோம் என்று. மாவட்டம் முழுக்க 2 லட்சம் பேர் வாசித்தது கூட பெரிதல்ல. இவர் கட்டுப்பாட்டிலே இருக்கிற 600 அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். நீங்கள் கல்லூரிகளுக்கு செல்லுங்கள், பள்ளிகளுக்கு செல்லுங்கள், ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளுக்கு கூட, கிராமப்புறங்களுக்கு செல்லுங்கள், அந்த மாணவர்களோடு அமர்ந்து வாசியுங்கள், அங்கிருக்கிற சமூக ஆர்வலர்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஆகவே அமைச்சர் அவர்களுக்கு நான் சிறப்பான நன்றி சொல்வதற்கு நூலக அலுவலர் வந்தாலும் எப்படி ஒரு சிறப்பான இடத்தை தேர்வு செய்வதற்கு காரணமாக நமது அமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கிறார். அடுத்த ஆண்டு சிறப்பான அந்த இடத்தில் நடைபெறுவது நடக்கும், நடக்க வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறோம். ஆகவே இந்த இடம் அதைவிட சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான எத்தனையோ அம்சங்களுக்கு வருவதாக சொல்கிறார்கள். அதுவும் வரட்டும், நம்முடைய கல்லூரி தானே, நம்முடைய இடம் தானே, இது சிறப்பாக வரட்டும். வஉசி பூங்காவிலும் சிறப்பாக அடுத்த புத்தக திருவிழா நடைபெறட்டும். வஉசி பூங்காவில் இருக்கின்ற அந்த காய்கறி வணிகர்களுக்கும் சிறப்பான இன்னொரு இடம் கிடைக்கட்டும். எல்லா சிறப்புகளும் ஒன்றாக சேர்ந்து கிடைக்கட்டும் அமைச்சர் கரங்களால் என்று சொல்லி ஆட்சித்தலைவருக்கும் அமைச்சருக்கும் நன்றி சொல்ல வருமாறு நூலக அலுவலரை அன்போடு வேண்டுகிறேன். கண்டிப்பாக அங்கே இருக்கிற மார்க்கெட்டு இப்போ கலெக்டருக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, அங்கே போயிடும். அதனால வஉசி பூங்கா அந்த ஒரு 12 நாட்களுக்கு உங்களுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டு விடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாட்டை கண்டிப்பாக செய்யலாம்.